And in the award வழங்குவதற்காக I would like to invite two special guests here. And our special chief guest, இந்த மாதிரி ஒரு வழக்கு கைதுகள். Let's have a big hands for him. Thank you sir. ஸோ இந்த ஒரு தருணத்துல கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, சிங்கர் வந்துட்டாலே ஒரு சாங் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ், சூப்பர். ஸோ ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அட் லாஸ்ட் எங்க எல்லாத்துக்காகவும் உங்களுடைய விஞ்ஞான குரல்ல கண்டிப்பா பாடல். இருக்கிற அனைவருக்கும் மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் விருது வழங்குகிற இந்த நேரத்தில் அவர்களுடைய அழைப்பை தன்னுடைய குடும்ப நிகழ்வாக ஏற்று இங்கே வந்து குடும்பமாக அமர்ந்திருக்கிறார். என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் காணிக்கிறேன். இசை என்பது வந்து கூழும் கடல்கள் தந்து கட்டும் கடல்ல இருந்து, மலையருவிலிருந்து, காடுகள்ல இருந்து, பறவைகள் திறந்து, மிருகங்கள் திறந்து எல்லாம் எடுத்தது அப்படின்னு இசை வரலாற்றில் சொல்லுவாங்க. அப்படி இசையா எப்படி வருதுன்னா வெறும் காற்றா மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கோம். அந்த காற்றாக கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ஆண்டு காலம் திரையில பாடி வந்துகிட்டே இருந்தேன். காற்று மட்டும் சென்று கொண்டிருந்த இந்த 20 ஆண்டு பயணத்துல, அதாவது 20 ஆண்டு கலை பயணம், அதாவது சினிமாக்குள்ள தில்லி தொடங்கி, தோமாய் தோமந்து தொடங்கி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அரையன்மணி பெண்கள் கடவுள், மிருகம், மாயாண்டி குடும்பத்தார், இப்படி பல படங்கள்ல வெற்றி படங்களை தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, அரையன்மணி பெண்கள் கடவுள், இப்படி பல படம் நான் பாடிய சங்கத்தலைவன் இப்படி வந்திருந்தாலும் கூட ஒரு காத்தாக மட்டுமே இந்த 20 ஆண்டு காலம் நான் தான் அந்த மக்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. வெறும் காத்தா காதலை கேட்டு போயிட்டு அந்த காற்றை மெய்னா உண்மை. மெய்க்கு இன்னொரு தமிழர்த்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மெய்னா உடம்பு. அந்த காற்றை ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து காற்றாக இருந்து நம்ம வந்து சுவாசித்து மனிதனா பரிணமிக்கிறோமோ அதுபோல காற்றாக இசையாக புரிந்து கொண்டிருந்த என்னை மெய் என்கிற இந்த அமைப்பு இந்த உடம்பை உலகிற்கு அறிமுகப்படுத்திய இந்த உடம்பையும் இந்த உசிரையும் திரையில் மீண்டும் வந்து கொண்டு வந்து சேர்த்த என் அருமை அன்பு சகோதரர் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழ இயக்குனர் அவர்களுக்கு நன்றி காணிக்கையாக்கி, அதே போல இசையமைப்பாளர் அண்ணன் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் இதுவரையில் என்னை இந்த திரைத்துறையில் மக்கள் இசை மேடைகளில் என்னை கொண்டு வந்து சேர்த்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட நன்றியை மெய்யின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த மெய் விருது வாழை திரைப்படம் வந்து நான் வாங்குற வாழை திரைப்படத்துக்கு முதல் விருது இந்த விருது என்பதை நான் பதிவு செய்கிறேன். என்ன, இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு நான் பிறக்க போறேன். அதனால எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கை வாழை மூலியமா நான் வாழ வச்சிருக்கிற எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நேரத்தில் மெய் நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் உரித்தாக்கி, என்னை இந்த உலகிற்கு சமர்ப்பணம் செய்த என் அருமை என் தாய் தந்தையருக்கும் என் குடும்பத்தாருக்கும் மற்றும் அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் மெய் விருதினை நான் சமர்ப்பிக்கிறேன். எப்பானி போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி, ஐயாவும் புஞ்சிரிப்பு ரகையில தீ குளிச்ச பாதவத்தி, நான் தீ குளிச்ச பாதவத்தி, ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில
10 தலை கேட்கும்னு பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே பட்ட மரம் காய்க்கும்னு 10 கதை கேட்டிருந்தேன் மொத்த மரம் போகும்னு பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே மலை உச்சியில பூத்தயம் பிச்சி பூவேங்க கொத்து கொத்தா காய்ச்சய வெள்ளரி பிஞ்சேங்க கொள்ளையில காஞ்சயம் பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரம் பச்சை கிளி எல்லானோ அட்டக்காளியுனாந்தா ஒட்டிக்காளியுனாந்தா பட்டி தேரும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா தங்க கட்டி வாவா பத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார ரத்தமானி மொத்தமானி சத்தமானி வாயே சத்தமானி வாயே கண்ணே கரங்குருவி கத்திடுச்சு காடு மேடெல்லாம் கத்திடுச்சு உன்னை காரம் ஒண்ணுதான் கத்திடுச்சு வாழைப்பூ காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவ நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு நன்றி. ரியலி சார் ஒரு ஹார்ட் மெல்டிங் சாங்காக இருக்குன்னு சொல்லணும். மனதில் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய அருமையான வாய்ஸை பாடுனீங்க. மிக்க மிக்க நன்றி. எஸ் எகைன் நாங்க இது மட்டும் சொல்லாம நாங்க அனுப்ப மாட்டோம். உங்களுடைய பார்வையில் வந்து இந்த ஒரு அவார்டு வந்து எதை மீன் பண்ணதுன்னு சொல்லலாம். ஒரு மண்ணாக கிடந்த எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பிண்டமாக கிடந்த என்னை கலைகளின் வழியே மெல்ல மெல்ல குயவன் எப்படி தன்னுடைய அந்த பானையை உருவாக்கி பானையை உருவாக்கி இந்த உலகத்திற்கு தருகிறானோ அதுபோல இந்த கலையில் என்னை மெல்ல 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 வளர்த்தெடுத்து என்னை உருவாக்கி என்னை இந்த மண்ணிலிருந்து விண்ணில் உயர பறந்து இது போல மெய் விருதினை வாங்க வேண்டும் என்று பறக்க வைத்து அழகு பார்க்கிற மானுட ஜென்மத்தின் ஒரு வடிவமாக இந்த விருதை நான் பார்க்கிறேன். நன்றி.